எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் இனிய நாளாகட்டுங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகனுடைய சிறப்பு வாய்ந்த கோவில்களை திருச்செந்தூர் கோவிலில் தற்போது பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. திருச்செந்தூருக்கு சென்று தரிசிக்க முடியலைன்னு வருத்தப்படுவங்களுக்கான ஒரு ஆன்மீக ரீதியான பரிகாரம் தாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நீங்கள் திருச்செந்தூருக்கு சென்று வழிபட்ட பலனை பெறுவதற்கு இந்த ஒரு விரதம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 48 நாட்கள் செய்து பெற உங்கள் வீட்டிலே திருச்செந்தூர் முருகன் ஓடி வந்து உங்களுக்கான அருள் பார்வையை வழங்குவார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ, அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிட ரீதியான பரிகாரத்துக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போடுங்கலாம். அறுபடை வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த அதிசயம் வாய்ந்த 2ஆம் படை வீடாங்க தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலை சொல்லுவாள். பல வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா நேற்று தாங்க வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகமும் இனிதான் நிறைவடைந்திருக்கு. வேலை நிமித்த காரணமாக இந்த கும்பாபிஷேகத்தை எங்களால் நேரில் சென்று தரிசனம் செய்ய முடியலன்னு தொலைக்காட்சி பெட்டியில் கூட இந்த கும்பாபிஷேகத்தை தரிசனம் காண தவறிவிட்டுன்னு நினைப்பவங்களுக்கு ஒரு கவலைன்னே சொல்லலாம். நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கள் இருக்குதுங்க. எப்போது வேணுமானாலும் நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்து முருகனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கலாங்க. எந்த நேரத்தில் நீங்கள் முருகனை வழிபாடு செய்தாலோ அவன் பார்த்தீங்கன்னா நமக்கு அருள் புரிபவனாக தான் இருக்கிறான். அதுக்கு எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னே சொல்லலாங்க. கும்பாபிஷேகம் முடித்த அடுத்த ஒரு மண்டலத்துக்கு நீங்கள் 48 நாட்களுமே திருச்செந்தூர் திருவிழா பார்த்தீங்கன்னா கோலாகோலமாக தான் இருக்குது. முடிந்தால் நீங்கள் இந்த 48 நாளில் ஒரு நாள் கூட திருச்செந்தூர் முருகனை தரிசித்து வரலாங்க. வயதானவங்க கூட நெரிசலில் குழந்தை வைத்துட்டு செல்ல முடியாதவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை அழைத்து வீட்டில் இருந்தபடியே அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டை தான் நாம் இப்போ சொல்ல போகிறோம். தொடர்ந்து நீங்கள் 48 நாட்கள் இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் செய்து வாங்க. அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா நேரடியாக ஓடி வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் குடிக்கொள்வார்னே சொல்லலாம். கட்டாயம் நீங்கள் 48 நாள் இதை செய்யணும் அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிந்தால் தொடர்ந்து செய்து வாங்க. முடியாதவங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த 48 நாளில் நீங்கள் இந்த விரத வழிபாட்டை தொடர்ந்து செய்யலாங்க. ஒரே ஒரு நாள் தான் இந்த வழிபாட்டை செய்ய முடியும்னா அந்த ஒரு நாள் கூட நீங்கள் முருகனை நினைத்து இந்த வழிபாட்டை செய்யலாங்க. பூஜை அறையை முதல்ல நீங்கள் சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. முருகனுடைய படத்திற்கு நீங்கள் அலங்காரம் செய்துட்டு அரிசி மாவால் பூஜை அறையில் நீங்கள் நட்சத்திர கோலம் போடணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரணபவ என்ற எழுத்தை எழுதிடுங்க. சரணபவ கோலத்தை போட்டு பூஜை அறையில் நீங்கள் முருகப்பெருமானை அழைத்தாலே எங்கிருந்தாலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஓடோடி வந்து அந்த கோலத்தில் அமர்ந்து உங்களுக்கு அருள் பாலிப்பார். முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த நீங்கள் நெய்வேத்தியத்தை வைத்துட்டு நெய் தீபம் ஏற்றி முருகா முருகான அடைத்தாலே முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ஓடோடி வந்து உங்களுக்கு காட்சி தந்துடுவாருங்க. இந்த சரணபவ கோலத்தை போட்டுட்டு பூஜை அறையில் நீங்கள் அமர்ந்து திருச்செந்தூருக்கு முருகனுக்கு அரோகரான்னு கருணை கடலை கந்தா போற்றின்னு கோஷத்தை சொல்லி சரணபவ என்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை உச்சரித்து வழிபட்டு வந்தாலே உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் முருகனுடைய அருள் பார்த்தீங்கன்னா எப்போது நிறைந்திருக்குங்க. உங்களால் தினமும் நீங்கள் பூஜை அறையில் பூஜை செய்ய முடியலன்னா கூட பரவாயில்லைங்க. இந்த சரணபவ நட்சத்திரத்து கோலத்தை நீங்கள் கலைக்காதீங்க. இந்த 48 நாளும் நீங்கள் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நாள் முதல் அடுத்த 48 நாளும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த சரணபவ கோலம் இருக்கும் பட்சத்தில் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்னு சொல்லலாம். வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்யும்போது பழைய கோலத்தை எடுத்துட்டு மீண்டும் ஒரு புது கோலத்தை போட்டு வச்சுடுங்க. இதில் ஒரு தவறும் இல்லைங்க. இந்த முறையில் பின்பற்றி நீங்கள் 48 நாளும் திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா உடனே பழித்திடுங்க. திருச்செந்தூர் முருகன் இப்போதும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வரத்தை கேட்டாலும் உங்களுக்கான வரத்தை பார்த்தீங்கன்னா வாரி கொடுக்கக்கூடிய மனநிலையில் இருப்பதால் இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா முருகனுடைய அருளால் உங்கள் வீட்டில்
சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காதுங்க. பெருமானுடைய அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் திருத்தலம் அமைஞ்சிருக்குதுங்க. கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் திருக்கோவிலும் இதுதான். மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடலை இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கடல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியதுன்னு திருப்புகழில் அருணகிரிநாதரும் குறிப்பிட்டிருக்காரு. பாலம் தேவராய சுவாமிகள்னு திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழில் எழுதிய வெற்றிமாலை கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா நேரில் அருள் புரிந்த தலமாக திருச்செந்தூர் திருத்தலத்தை சொல்கிறாங்க. பலரது பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்லக்கூடியது திருச்செந்தூர் சென்று வழிபடுவது தாங்க. ஆனால் திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும், திருச்செந்தூருக்கு செல்வதாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், எப்படி வழிபட்டால் முருகனுடைய முழு அருளும் நமக்கு கிடைத்து தலையெழுத்து மாறி நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறையணும் என்பது பற்றி பலருக்கு தெரியாது இருக்குதுன்னே சொல்லலாங்க. திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி வழிபட்டிங்கன்னா அளவில்லாத பலன்களை பெறலான்னு இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோங்க. வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கள் வேணும்னு நீங்கள் மகிழ்ச்சி கிடைக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வழிபடக்கூடிய ஒரே தெய்வம் தான் இந்த முருகப்பெருமான். முருகனை வழிபடுவங்க நீங்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்கிறீங்கள. குழந்தை பாக்கியம் கிடைக்கன்னு, குருவர் கிடைக்க, வேலை கிடைக்க, கஷ்டங்கள் தீரன்னு, தோஷங்கள் நீக்குவதற்கு பலரும் என்று திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகன்னு பரிகாரம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்செந்தூர் சென்று வந்து கூட அனைவருக்குமே பிரச்சனை தீர்ந்துடுச்சு, தலையெழுத்து மாறிடுதுன்னு சொல்ல முடியாதுங்க. திருச்செந்தூர் சென்று வந்துமே ஒன்றுமே நடக்கலைன்னு புலம்பவங்களும் இருப்பீங்கல்ல. அப்படி இருந்தால் எப்படி சென்று நீங்கள் திருச்செந்தூர் சென்று வழிபட்டா உங்களுடைய தலையெழுத்து மாறுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் இல்லைங்க, முருகன் நம்மை காண வேண்டும் தான் முக்கியமாங்க. திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி நீங்கள் முதல்ல உங்களுடைய உடலையுமே மனதையும் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்துக்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றி வைத்து முருகனோடு மனம் விட்டு பேசணுங்க. நமக்கு எத்தனை மனக்குறை தேவை கவலைகள் இருக்கலாம், ஆனால் அவற்றை நீங்கள் முருகனிடம் சொல்லி புலம்புவதை தவிர்த்து முருகனிடம் மனம் ஒன்றி நீங்கள் மனம் விட்டு பேசணும். மனதார நீங்கள் முருகான்னு அழைத்து, நீயே துணை எனக்கு, உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லை, நீயே கதி, நீ அழைத்தால் மட்டும்தான் நான் திருச்செந்தூர் வருவேன்னு மன உறுதியோடு சொல்லி தினமும் நீங்கள் திருப்புகழ் படிக்க உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் பிறகி அதை நீங்கள் உணர முடியுங்க. கனவில் இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து சில அறிகுறிகளை உங்களுக்கு காட்டுவார். அவர் செல்லும் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டிங்கன்னா நிச்சயம் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கிடுவீங்க. முருகனையே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான ஒரு வாய்ப்பையே ஏற்படுத்தி கொடுப்பாரு. திருச்செந்தூர் சென்றதுமே நீங்கள் முதல்ல நாளை கிணற்றில் குளிக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடைவீதியில் நீராடணும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய துண்டிகை விநாயகருக்கு கோவிலில் நீங்கள் சிதற்காய் விட்டு வழிபடணுங்க. திருச்செந்தூரில் 20க்கும் மேற்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதியும் அமைஞ்சிருக்கு, அங்கு சென்று வழிபட்டு வரணும். இதாக முருகன் கோவிலுக்கு வந்து மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியருமே சண்முகரையும் நீங்கள் வழிபடணுங்க. பிறகு நீங்கள் முருகன் சன்னதிக்கு பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களையும் வழிபடணும். அங்கு வழிபட்ட பிறகு வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், பைரவர், பெருமாள் ஆகியோரையும் வழிபடணுங்க. கோவிலை வலம் வந்து வணங்கிய பிறகு நீங்கள் அர்ச்சகரிடம் பன்னீர் இலையில் கொடுக்கக்கூடிய விபூதியை கேட்டு பெற்றுக்கோங்க. பன்னீர் இலையில் மட்டும் மொத்தம் 12 நரம்புகள் இருக்குதுங்க. இந்த இலையில் வைத்து கொடுக்கக்கூடிய விபூதி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே தன்னுடைய பன்னீர் கையாலுமே பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் வாரி வழங்குவதாக சொல்லப்படுது. பிரகாரத்தில் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்தில் காட்சியளிப்பார். இவரை நீங்கள் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் பார்த்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கிடுங்க. அதே போல் மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவதோ சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும். நீங்கள் திருச்செந்தூர் செல்வதாக இருந்தீங்கன்னா புதன்கிழமையில் புறப்பட்டு சென்றிடுங்க. இரவு அங்கேயே தங்கிடுங்க. வியாழக்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ஒரு நல்ல நேரமாக அமையும். குரு பகவானுக்கு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அருள் செய்த தலம் இருப்பதால் முருக திருத்தலங்களில் திருச்செந்தூர் மட்டுமே முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழிலையும் செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் பாலிக்கிறாரு. திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றீங்கன்னா குறைந்தபட்சமாக நீங்கள்
அங்கேயே 8 முதல் 12 மணி நேரம் இருக்குமாறு பார்த்துக்கோங்க. பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் திருச்செந்தூர் முருகா போற்றின்னு 3 முறை பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.